இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித வியாகுல் அன்னையினுடைய விழாவை நம்முடைய திருத்தலத்திலே மகிழ்வோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மிக முக்கியமாக இந்நாளிலே நம் பங்கில் உள்ள 21 குழந்தைகள் இயேசுவினுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்ள இருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியான நாளில் நம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும் வாழ்த்தவும் நாம் எல்லோருமே குழுமியிருக்கிறோம். இன்றைய விழா நாளினுடைய மைய சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருப்பது அன்பு செய், வியாகுலங்களை ஏற்றெடு, ஒன்று சேர். இந்த மூன்றுமே நம் பிள்ளைகளுக்கும் நமக்கும் எப்போதுமே ஒரு ஆழமான பொருள் தரக்கூடியது. அன்பினுடைய அடுத்த கட்டம் துன்பங்களை தாங்குவது. அன்பினுடைய அடுத்த கட்டம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பது. அன்பினுடைய அடித்தளத்திலே கட்டி எழுப்பப்படுகின்ற அனைத்துமே சிறப்பானவைகளாக, மேன்மை மிக்கவைகளாக நமக்கு இருக்கிறது. இந்த அன்பை ஆழமாக உணர்வதற்கு இந்த நாளிலே அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற இயேசுவினுடைய திருவுடலும் திரு இரத்தமும் அவர்களுக்கு உதவி செய்கிறது. நற்கரணை வடிவிலே அவர்கள் இயேசுவை தாங்குகின்ற தருணத்திலே இயேசு என்னை அன்பு செய்கிறார், இயேசு என்னோடு தங்கியிருக்கிறார் என்கின்ற ஆழமான நம்பிக்கை உணர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த இயேசு துன்பங்களை தாங்கினார், இந்த இயேசு எல்லா சீடர்களையும் எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்தார், எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்தார் என்கின்ற இந்த நம்பிக்கை உணர்வு வளர்வதற்கு இந்த நாள், இந்த தலைப்பு அவர்களுக்கு, நம் பிள்ளைகளுக்கு மிக பொருத்தமாக நமக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நல்ல நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறப்பாக வாழ்த்துவோம். சின்ன பிள்ளையிலே அவர்கள் திருமுழுக்கு என்கின்ற அருள் சாதனை பெற்றுக்கொள்ளுகின்ற தருணத்திலே நாம் எல்லோருமே ஒரு அருமையான ஒரு வாக்கியத்திற்கு ஆம் என்று சொல்லி பதில் சொல்லுவோம். ஆகவே நாம் எல்லோரும் சேர்ந்து அறிக்கையிட்ட கிறிஸ்துவ நம்பிக்கையின் அடிப்படையிலே இக்குழந்தைகள் திருமுழுக்கு பெறுவதை விரும்புகிறீர்களா என்று கேட்கின்ற சமயத்திலே நாம் எல்லோரும் ஆம் என்று சொல்லுவோம். இந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கையின் அடையாளமாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லுவோம். இவர்கள் இப்போது வளர்ந்து விட்டார்கள், ஒரு நன்மை தீமை அறிந்து சொல்லுகின்ற ஓரளவுக்கு பக்குவம் அறிவும் பெற்றிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் அவர்களுக்கு தகுந்த அறிவும் தகுந்த ஒரு விசுவாச பாடங்களும் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நன்கு தயாரிக்கப்பட்ட இந்த நிலையிலே அவர்களுக்கு வாழ்வினுடைய பழித்துணையாக இயேசு அவர்களோடு இருக்கிறார், இயேசு அவர்களோடு பயணிக்கிறார், இயேசு அவர்களை தொடர்ந்து அன்பு செய்கிறார், இயேசுவை அவர்கள் தாங்கி செல்லுகிறார்கள். ஒவ்வொரு முறை இயேசுவை அவர்கள் உட்கொள்ளுகின்ற தருணத்திலே இந்த இயேசு என்னுடைய உடலோடு இரத்தத்தோடு கலந்து கொள்ளுகிறார் என்கின்ற இந்த நம்பிக்கை அவர்களுக்கு ஆழமான அர்த்தத்தை தருகிறது. இந்த நம்பிக்கையிலே அவர்கள் வளர்வதற்கு உதவி செய்கிறது. இந்த நம்பிக்கை அவர்களுடைய அடுத்த கட்ட வாழ்விற்கு அவர்கள் அடுத்த கட்டமாக கடந்து செல்லுகின்ற அவர்களுடைய பதின் பருவமாக இருக்கலாம், அது கடந்து செல்லுகின்ற அவர்களுடைய இளமை பருவமாக இருக்கலாம். இந்த பருவத்திற்கு தேவையான ஆற்றலை தருகிறது. இந்த பருவத்திலே அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம், வியாகுலங்களாக இருக்கலாம், அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான மனப்பக்குவத்தை தருகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஒரு வாய்ப்பும், இந்த ஒரு நம்பிக்கையும், இந்த ஒரு அன்பு தேடலும், நாம் எல்லோரும் ஒரே குடும்பம் அல்லவா, நாம் எல்லோரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் அல்லவா, நாம் எல்லோருமே ஒரே நம்பிக்கையின் மக்கள் அல்லவா, நாம் எல்லோருமே இந்த இயேசுவை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அல்லவா. ஆகவே ஒன்று சேர்ந்து வாழ்வதனுடைய அவசியத்தையும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த நாள் அவர்களுக்கு பொருத்தமானதாக நமக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த மூன்றுமே படிநிலைகள், இந்த மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைகள். அன்பு செய்வோம், துன்பங்களை தாங்கிக் கொள்ளுவோம். இந்த துன்பங்கள் எங்கே முழுமையாக வாழ்வு பெறுகிறதோ, செயல்பாட்டுக்கு வருகிறதோ, அங்கே ஒன்று சேர்த்தல் இருக்கிறது. சில நேரங்களில் சில குடும்ப கூட்டுறவு கூட்டங்களிலே சந்திக்கின்ற தருணங்களிலே இயல்பாக சொல்லுவார்கள், இந்த குடும்பத்தை எல்லாம் கூட்டி சேர்க்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு சிலருடைய தியாகங்கள் இல்லை என்றால், ஒரு சிலருடைய ஒரு தற்கையளிப்பு இல்லை என்று சொன்னால், குடும்பங்களில் ஒற்றுமை என்பது இன்னைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த மக்களை கூட்டி சேர்ப்பு எவ்வளவு பெரிய சவாலாக இருக்கிறது. உங்க பங்கு தந்தையிட கேட்டா சொல்லுவார். இன்றைக்கு எல்லா அன்பியங்களாக இருக்கலாம், வெவ்வேறு இயக்கங்களாக இருக்கலாம், எல்லா மக்களையும் கூட்டி சேர்க்கிற எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் புலம்பிக் கொண்டே இருப்போம்.
ஒரு சின்ன ஒரு கலை நிகழ்ச்சி என்று சொன்னாலும் கூட எல்லாரும் ஒத்து வரதில் எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. ஒரு முடிவுகள் எடுக்கின்ற தருணத்திலே எவ்வளவு சவால்கள், எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. அன்பு செய்கின்றோம், ஆனால் எங்கே சிக்கல் இருக்கிறது? ஒரு சிலருடைய தியாகங்கள் இல்லை என்று சொன்னார், ஒரு சிலருடைய தற்கையளிப்பு இல்லை என்று சொன்னால், ஒரு சிலர் தங்களுடைய துன்பங்களை மனமு வந்து பிறருக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை என்று சொன்னால், இங்கே ஒன்று சேர்த்தல் என்பது சற்று சவாலானதாக, சிக்கலானதாக நமக்கு மாறி போகிறது. 15ஆம் நூற்றாண்டிலே நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு இன்றைக்கும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு அனுபவ நிகழ்வாகவே அதை நாம் பார்க்கலாம். நிறைய இடங்களில், நிறுவனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கைகளை கும்பிட்டவாறு ஒரு புகைப்படம் இருக்கும். முகம் தெரியாது, இந்த 2 கைகள் மட்டும் தான் இருக்கும். ஜெபிக்கும் கரங்கள் என்று அந்த படத்திற்கு கீழே எழுதப்பட்டிருக்கும். அந்த கரங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் கருப்பு கலரில் தான் வரைந்திருக்கக்கூடிய ஒரு படம், ஒரு அழகான ஒரு ஓவியர் வரைந்திருக்கக்கூடிய படம். அந்த படத்தில் என்ன சிறப்பு? அந்த படத்தை நாம் உற்று நோக்கின்ற தருணத்திலே ஒரு சாதாரண 2 கரங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அந்த 2 கரங்களும் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கரங்களிலே அந்த கை ரேகைகள் நன்றாக தெரியும். அதில் இருக்கக்கூடிய அந்த சதைகள் எல்லாம் பிசறப்பட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த காயங்கள் அனைத்தும் தெரியக்கூடிய அளவில் இருக்கும். அந்த நரம்பு மண்டலங்கள், அதில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள் தெரியக்கூடிய அளவில் இருக்கும். இந்த படத்திற்கு பின்பாக ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த படத்திற்கு பின்பாக ஒருவருடைய தியாகம் இருக்கிறது. இந்த படத்திற்கு பின்பாக ஒருவர் எப்படி இன்னொருவருக்காக தன்னை இழந்தார் என்கின்ற ஒரு உணர்வு அதில் பொதிந்திருக்கிறது. ஜெர்மனி நாட்டிலே நூட்ஸ்பெர்க் என்று சொல்லுகின்ற ஒரு ஏழை கிராமம், ஒரு சிறிய ஒரு கிராமம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலானது அங்கு இருக்கக்கூடிய ஒரு சுரங்க தொழிலில் எல்லோரும் வேலை செய்கின்றனர். அந்த குடும்பத்திலே ஒரு ஏழை குடும்பத்திலே, அந்த ஏழை என்று குடும்பம் என்று சொல்லுகின்ற தருணத்திலே மிக பொருளாதாரத்திலே பின்தங்கிய ஒரு குடும்பம், இப்படிப்பட்ட ஒரு சுரங்க தொழிலிலே வேலை செய்கின்ற ஒரு குடும்பம், 8 பிள்ளைகள். இந்த 8 பிள்ளைகளில் எல்லோரையும் படிக்க வைப்பதற்கு அவருடைய தந்தையால் முடியவில்லை. அதில் கடைசி 2 பிள்ளைகள், அதில் இளையவன் ஆல்பர்ட் ஜே நோயல், அதற்கு மூத்தவன் ஆல்பர்ட். இவர்கள் இருவருக்குமே ஆசை. தந்தையிடம் சொல்லுகிறார்கள், நாங்கள் படிக்கணும், ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க அப்பா யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, வீட்டில் வறுமை, இந்த இப்படிப்பட்ட ஒரு சுரங்க சொல்ல ஏதோ சொற்ப பணத்தை கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ யோசிச்சுட்டு சொல்லுறாரு, 2 பேரில் யாராவது ஒருவரை நான் படிக்க அனுப்புகிறேன். அந்த படிப்பது என்று சொல்லும்போது அதில் ஒருவருக்கு, இருவருக்குமே ஆசை. அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்திலே அவர்கள் நல்ல ஒரு ஓவிய திறமையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பயிற்சி நிறுவனம், மிக பிரசித்தி பெற்ற நிறுவனம், அந்த நிறுவனத்திலே சேர்ந்து படிக்க ஆசை. ஆனால் தந்தை சொல்லிவிடுகிறாள், நீங்கள் இருவரில் யாராவது ஒருவருக்கு தான் இந்த வாய்ப்பு என்று சொல்லி. அப்போ 2 பேரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க, யார் போவது? கடைசி பையன் போவதா, ஆல்பர்ட் நோயல் போவதா, இல்லை என்றால் அதற்கு மூத்தவன் ஆல்பர்ட் போவதா என்று சொல்லுகின்ற இருவருக்குமான ஒரு உரையாடல் இயல்பாக நடக்கிறது. அப்போ 2 பேரும் யோசிக்கிறாங்க, நம்ம 2 பேரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வோம், ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். அந்த ஒப்பந்தம் என்ன? நம்ம 2 சேர்ந்து டாஸ்க், ஒரு சின்ன ஒரு நாணயத்தை எடுத்து நம்ம டாஸ்க் குலுக்கி போடுவோம். யாருக்கு விழுதோ அவர் முதல்ல போகட்டும், 4 வருடம் படிக்கட்டும், நல்ல ஒரு ஓவியர் ஆகட்டும். அதற்கு அடுத்தபடியாக நான் கற்றுக்கொண்டு வந்த பிற்பாடு நீ படிக்க செல், உனக்கு படிப்பதற்கு நான் உதவி செய்கிறேன். அந்த இருவருமே ஒப்பந்தத்துக்கு தயாராகிறார்கள். 2 பேரும் சேர்ந்து ஒரு நாணயத்தை சுண்டி விடுகிறார்கள். அதில் யாருக்கு விழுகிறது? கடைசி பையன் ஆல்பர்ட் நோயலுக்கு விழுகிறது. அவன் ஓவிய பயிற்சிக்கு செல்லுகிறான். மற்ற எல்லோரும் இவனுடைய படிப்பிற்காக உதவி செய்கிறார்கள். 4 வருடம் கழிகிறது. மிக சிறந்த பிரசித்தி பெற்ற ஓவியனாக மாறுகிறான். எல்லோரும் பாராட்டுகின்ற வண்ணமாக மாறுகிறான். அவன் நல்ல ஒரு ஓவியனாக மாறிய பிற்பாடு அவன் ஊருக்கு வருகிறான். குடும்பமாக சேர்ந்து எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அந்த குடும்பமாக சேர்ந்து அவன் மிக சிறந்த ஒரு ஓவியன் ஆகிவிட்டான் என்று சொல்லி பாராட்டு விழா நடத்துகிறார்கள். அப்படி நடத்துகின்ற சமயத்திலே அவனுடைய தந்தை அவர் ரொம்ப பெருமையாக அவனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே அவனுடைய அந்த இளைய மகன், ஓவியனாக மாறியவன் ஆல்பர்ட் நோயல் எல்லாருக்கும் முன்பாக பேசுகிறான். நான் இன்றைக்கு இந்த ஒரு ஓவியனாக மாறுவதற்கு காரணம் என்னுடைய தந்தையினுடைய தியாகம் மட்டுமல்ல, என்னுடைய மூத்தவன் ஆல்பர்ட் அவருடைய தியாகம் இருக்கிறது. அவனை நான் நன்றியோடு நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அவனுடைய சகோதரன் பார்த்து சொல்லுகிறான், இப்போது உன்னுடைய வாய்ப்பு, நீ செல், உனக்கு நான் தேவையான பண உதவியை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போது அவன் தன்னுடைய 2 கைகளை குவித்து சொல்லுகிறான், என்னால் இனி ஓவியனாக முடியாது. நான் இப்படிப்பட்ட சுரங்க தொழிலே நான் வேலை செய்கின்ற தருணத்திலே என்னுடைய கரங்கள், என்னுடைய நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது.
இப்போது என்னுடைய கரங்கள் நடுக்கம் பெற்றிருக்கிறதால் ஒரு தூரிகையை பிடித்து வரைவதற்கு தேவையான சக்தியோ வலுவோ என்னுடைய கரங்களிலே இல்லை. இன்றைக்கு கை கால்கள் எல்லாம் நடுக்கம் பெற்று இருக்கிறது, ஆகவே என்னால் முடியாது என்று சொல்லி இப்படி கை குலுப்பி நின்ற வண்ணம் அவருக்கு முன்பாக தன்னுடைய நன்றியையும் தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறான். அப்போது அந்த ஆல்பர்ட் நோயில் சொன்ன ஒரு வாக்கியம் அவனுடைய உள்ளத்தை தொடுகிறது. அதே கையை பிடித்து கொண்டு, இதே நான் உனக்கு ஓவியமாக பரிசாக தருகிறேன் என்று சொல்லி வரைகிறான். அந்த ஒரு ஓவியம்தான் இந்த ஜெபிக்கும் கரங்கள் என்று சொல்லுகின்ற இந்த ஓவியம். நீங்கள் இந்த ஜெபிக்கும் கரங்கள் என்று சொல்லி நீங்கள் யூடியூபிலோ இல்லை என்று சொன்னால் இணையத்தில் நீங்கள் எந்த பக்கத்தில் புரட்டினாலும் இதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். குடும்ப உறவாக இருக்கலாம், சமூக வாழ்வு மேம்பாடாக இருக்கலாம், இல்லை என்றால் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டிய எந்த தளமாக இருக்கலாம். யாரோ ஒருவருடைய தியாகம் இல்லை என்று சொன்னார், யாரோ ஒருவருடைய தியாகம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக வளர்ச்சியோ மாற்றமோ முன்னேற்றமோ என்பது சாத்தியமில்லை. அப்போ ஒன்று சேர்க்க வேண்டும். ஒன்று சேர்ப்பது அழகு என்கின்ற உணர்வை நாம் பெற்றிருக்கிறோம். ஒன்று சேர்த்தால் வலிமை என்பதை பெற்றிருக்கிறோம். ஒன்று சேர்ப்பதுதான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு அடித்தளம் என்று சொல்லுகிறோம். ஒன்று சேர்ப்பதுதான் பலம் என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஒன்று சேர்ப்பதற்கு பின்னணியில் யாரோ ஒருவருடைய தியாகங்கள், யாரோ ஒருவருடைய விட்டு கொடுத்தல்கள், யாரோ ஒருவருடைய தற்கொலைப்புகள், யாரோ ஒருவருடைய முயற்சிகள் இருக்கிறது அல்லவா? இந்த முயற்சிகள் தான் இன்றைக்கு அடிப்படையிலே மாற்றத்திற்கும் ஒன்று சேர்ப்பதற்கும் அடித்தளமாக இருக்கிறது. அப்போ இந்த ஒரு மாற்றத்தை பெற்று வருவதற்கு இன்றைக்கு நம்முடைய ஒரு வாழ்க்கை சூழலில், நம்முடைய குடும்ப பின்னணியில் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு குடும்பங்களிலே ஒன்று சேர்ப்பதற்கு எத்தனையோ பேர் தியாகம் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள். நம்முடைய சமூகங்களை ஒன்று சேர்ப்பதற்கு எத்தனையோ மனிதர்கள் தியாகம் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த ஒன்று சேர்ப்பதற்கு அடித்தளம் என்ன? இந்த ஒன்று சேர்ப்பதற்கு அடித்தளம் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்ன? இந்த ஒன்று சேர்ப்பதற்கு அடித்தளத்தில் இருக்க வேண்டிய ஒரு இறைமையில் கோட்பாடுகள் என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற தருணத்திலே முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று சேர்ப்பதனுடைய அடித்தளம் நான், நீ இருவருமே ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஒரே உணர்வு, ஒரே உள்ளம், ஒரே மனம், ஒரே விதமான சிந்தனைகள், ஒரே விதமான முயற்சிகள், ஒரே விதமான இலக்குகள். ஆகவே இணைந்து பயணிக்கிறோம். இணைந்து பயணிப்பதற்கு தேவையான தேடல் இருக்கிறது, முயற்சிகள் இருக்கிறது. அதைத்தான் ஸ்டீபன் கார்வே சொல்லுவார், 1+1 என்று சொன்னால் 1+1 என்று சொன்னால் நம்ம 2 என்று சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்லுவார், எங்கே ஒற்றுமை இருக்குதோ, ஒன்று சேர்க்கின்ற உணர்வு இருக்கிறதோ, எங்கே ஆழமான உறவு பிணைப்பு இருக்கிறதோ, எங்கே ஆழமான அன்பு இருக்கிறதோ, அங்கே 1+1 என்று சொன்னால் ஒன்றும் ஒன்றும் இணைந்தால் அங்கே 2 அல்ல, ஒன்றும் ஒன்றும் இணைந்தால் அது ஒன்றுதான். காரணம், இருவருமே ஒன்றாக கலக்கிறார்கள். குடும்பமாக இருக்கட்டும், அது கணவன் மனைவி பிணைப்பாக இருக்கட்டும், இல்லை என்று சொன்னால் இந்த சமூக வாழ்வாக இருக்கட்டும், இல்லை என்றால் பங்கில் இருக்கக்கூடிய வெவ்வேறு அமைப்புகளாக இருக்கட்டும், இணைந்து பாருங்கள். எங்கே ஒருவர் இன்னொருவர் என்கின்ற இந்த தோழமையிலே நாம் எல்லோரும் ஒரே குலம், நாம் எல்லோருமே ஒரே குடும்பம் என்கின்ற இந்த நம்பிக்கையில் இருப்பதற்கு ஒன்றும் ஒன்றும் 2 அல்ல, ஒன்றும் ஒன்றும் ஒன்றுதான். இந்த ஒன்று என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய லட்சியமாக இருக்கலாம், நம்மிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளாக இருக்கலாம், நம்மிடம் இருக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வைகளாக இருக்கலாம், நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு சமூக ஒரு பிரச்சனைகளுக்கு கூட்டு சேர்க்கின்ற, ஒன்று சேர்க்கின்ற ஒரு வல்லமையாக இருக்கலாம். இவைகள் தான் நம்ம இணைக்க வேண்டும். அதைத்தான் ஸ்டீபன் கார்வே தத்துவமாக சொல்லுவார். ஒன்றும் ஒன்றும் 2ஆக இருக்க முடியாது. காரணம், ஆழமான உறவும் தோழமை இருக்கின்ற தருணத்திலே இந்த ஒன்றும் ஒன்றும் அது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அந்த ஒன்றிப்பு தன்மை தான் ஒன்று சேர்ப்பதற்கு அடித்தளமான ஆழமான தத்துவம். நானும் கிறிஸ்துவும் ஒன்றித்திருக்கிறோம், நானும் தந்தையும் ஒன்றித்திருக்கிறோம். இயேசு சொன்ன வார்த்தைகள், என்னை விட்டு உங்களால் ஒன்றும் சேர்ந்து ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி என்று சொன்னால் கடவுள் நம்மோடு ஒன்றாக இணைந்திருக்கிறார். இந்த ஒன்றிப்பு எனக்கு வெவ்வேறு தளங்களில் எனக்கு அனுபவிக்கப்பட வேண்டும். அதைத்தான் இன்றைய 3 வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதல் வாசகத்திலே எப்படி இஸ்ராயேல் மக்கள் கடவுளோடு ஒன்றித்திருப்பதற்கு மோய்சனும் ஆரோனும் உதவி செய்கிறார். இந்த வாசகத்தை புரிந்து கொள்வதற்கு விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இஸ்ராயேல் மக்கள் பார்வோன் மன்னனிடம் அடிமைகளாக இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் கடவுள் பார்க்கிறார். மோய்சனை அழைக்கிறார். மோய்சனுடன் சொல்கிறார், நீ போ, என்னுடைய மக்களுடைய வேதனைகளை என்னுடைய கண்களால் நான் பார்க்கிறேன், நீ போ, அவங்களை மீட்டு கொண்டு வா. இவர்கள் அடிமைகளாக தினக்கூலிகளாக கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த கடவுள் அன்பு செய்கிறார். இந்த கடவுள் இந்த மக்களை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்று சொன்னால், இந்த மக்களை அவர் சொல்லுகின்ற வார்த்தை, என் மக்கள் படுகின்ற வேதனை, யாரோ ஒரு மக்கள் அல்ல, இவனோ என்று சொல்லவில்லை, இவர்கள் என்று கூட சொல்லவில்லை, என்னுடைய பிள்ளைகள். என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லாமல் யாரை சொல்லுவோம்? என்னுடைய சொந்த பிள்ளைகளை தான் சொல்லுவோம். என் பிள்ளை, என்னுடைய ரத்தம், என்னுடைய குடும்பம், என்னுடைய சமூகம், என்னுடைய இயக்கம், என்னுடைய ஊரு, என்னுடைய நாடு. இந்த என் மக்கள் என்கின்ற உணர்வே கடவுள் எந்த அளவிற்கு
இந்த மக்களை அன்பு செய்கிறார். இந்த மக்களை அவர் பார்க்கிறார். தன்னுடைய தாய் தந்தையாக எப்படி தன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்வது போல அவர் எப்படி பார்க்கிறார். இந்த என் மக்கள் என்கின்ற உணர்வோடு அன்பு செய்த கடவுள் அவர்களுக்கு மொய்சனை அனுப்புகிறார். மொய்சன் கடவுளிடம் முறையிடுகிறார், நான் இப்படி இந்த மக்களை வழி நடத்துவேன், எனக்கு திக்குவாயாயிற்றை. அப்போதான் கடவுள் சொல்றார், நான் உனக்கு உன்னுடைய குரலாக மொய்சனை, உன்னுடைய ஆரோனை அனுப்புவேன், அவன் உன்னுடைய குரலாக பேசுவான். அப்படி பேசுகின்ற தருணத்திலே தான் ஆரோனும் மொய்சனும் இணைந்து இந்த மக்களை வழி நடத்துகிறார்கள். அந்த பார்வோன் மன்னனுக்கும் இந்த இஸ்ராயல் சமூகத்தினுக்கும் இடையிலே ஒரு உறவு பிணைப்பாக, ஒரு தியாகத்தினுடைய அடையாளமாக இருவர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற தருணத்திலே தான் கடவுள் மொய்சனுக்கு ஒரு செங்கோலை கொடுத்துகிறார். அதனுடைய அடையாளமாக ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த பார்வோன் மன்னனிடம் முறையிடுகிறான். அப்படி முறையிட்டு அவர்கள் வெற்றி பெறுகின்ற தருணத்தில் எல்லாம் கடவுளை நோக்கி இந்த மக்கள் திரும்புகிறார்கள். கடவுள் முன்னிலையில் அவர்கள் ஒருமனப்பட்டு வந்தார்கள். ஆரோனும் மொய்சனும் இஸ்ராயல் மக்களும் ஒன்று கூடினார்கள். அன்று ஒன்று கூடிய தருணத்திலே கடவுள் அவர்களுடைய குரலை செவிசாய்த்தார், அவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டார், அருள் கூர்ந்தார். இதுதான் இன்றைய நாம் முதலாம் வாசகத்திலே நாம் கேட்ட வார்த்தை. அப்போ கடவுள் எங்களை அன்பு செய்கிறார். கடவுளுடைய அன்பை நாங்கள் உணர்கிறோம். இந்த அன்பினுடைய அடையாளமாக துன்பங்களை ஏற்றுக்கொண்ட தாங்கிக் கொண்ட அந்த இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் முன்னிலையிலே நாங்கள் ஒரே உள்ளத்தோடு ஒரே நம்பிக்கையோடு ஒருவனப்பட்டு வந்திருக்கிறோம். அந்த ஒன்றிப்பு தன்மையிலே கடவுள் அவர்களுக்கு அருள் கூர்ந்தார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கக்கூடிய செய்தி. கடவுள் முன்னிலையிலே நாம் ஒன்றிக்கப்படுகிறோம், ஒருமனப்பட்டிருக்கிறோம். காரணம், கடவுள் என்னை அன்பு செய்கிறார். இன்றைய இரண்டாம் வாசகம் இல்லை என்றால் நற்செய்தி வாசகத்தை எடுத்துக்கொள்வோம். கடவுள் ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு ஆழமான தொலைநோக்கு பார்வை கொடுக்கிறார். இறையாட்சி என்கின்ற ஒரு லட்சியத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நான் சும்மா செய்யறதில்லை, நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் என்று சொல்றேன். இல்லை, ஒரு லட்சியம் இருக்கிறது, ஒரு கனவு இருக்கிறது, ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாடிலே மக்களை ஒன்று சேர்க்கிறார். லட்சியங்கள், உயர்ந்த கோட்பாடுகள், உயர்ந்த கருத்தியல்கள் எப்போதுமே நம்மை ஒன்று சேர்க்கும். அப்படி சேர்க்கின்ற தருணத்திலே எந்தெந்த பிளவுகள் வந்தாலும், எந்தெந்த சிக்கல்கள் வந்தாலும் நாம் எல்லோருமே ஒன்றிணைக்கப்படுவோம். காரணம், நம்மை பிணைப்பது மனித உறவுகளை தாண்டி ஒரு ஆழமான ஒரு கருத்தியல், ஆழமான ஒரு லட்சிய பார்வை, ஒரு ஆழமான ஒரு தேடல்கள். இந்த தேடல்கள் தான் சீடர்களிடம் இருக்க வேண்டும். இந்த சீடர்களுக்கு இருப்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு அழகாக சொல்கிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள், இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை மத்தேயு நற்செய்தியிலே 4ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து நீங்கள் வாசிக்கப்பட்ட பகுதிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடவுள் சொல்லுவார். இந்த இறையாட்சி எல்லா இடத்தும் அறிவிக்கிறார்கள். இந்த இறையாட்சி மையப்படுத்தி நிறைய பேருக்கு நோய்கள் குணமாகிறது. அப்படி குணமாகிற தருணத்தில் தான் நிறைய பேர் அவரை தேடி வருகிறார்கள். இந்த இறையாட்சியை நோக்கி, இந்த நன்மைத்தனத்தை நோக்கி, இந்த கடவுள் தருகின்ற வாழ்வை நோக்கி சேர்ந்து வருகிறார்கள். இந்த இறையாட்சி என்பது எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடியது என்பதுதான் இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கக்கூடிய செய்தி. அப்படி என்று சொன்னால், ஒன்று சேர்ப்பதற்கு நல்ல ஒரு லட்சிய பார்வை வேண்டும், நல்ல ஒரு இலக்கு வேண்டும். மூன்றாவதாக, இந்த ஒரு லட்சிய பார்வையோடு தாண்டி கடவுள் என்கின்ற இந்த இறை நம்பிக்கை நம்மை ஒன்று சேர்க்கும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம்ம இன்றைய இரண்டாம் வாசகத்திலே தூய பவுலடியார் எபேசுக்கு எழுதிய திருமுகத்திலே பார்க்கப்பட்ட செய்திகள். அருமையான ஒரு வார்த்தை, மனத்தாழ்மையோடு ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். காரணம், இந்த ஏற்றத்தாழ்வுகள் வெவ்வேறு பின்னணியிலிருந்து வரக்கூடியது. இந்த பின்னணிகளை தாண்டி நீங்கள் ஒரே நம்பிக்கையில் இணைந்திருக்கிறீர்கள், ஒரே இயேசுவை பெற்றிருக்கிறீர்கள், ஒரே திருமுழுக்கை பெற்றிருக்கிறீர்கள், ஒரே கடவுளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே இந்த நம்பிக்கைகள் நம்மை ஒன்றுபடுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இன்றைய நாளிலே இயேசுவை உட்கொள்ளுகின்ற தருணத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இயேசுவை பெற்றுக்கொள்வதல்ல, ஒரே இயேசுவை அனுபவிக்கிறார்கள். ஆகவே நாம் எல்லோருமே இந்த கடவுளுடைய பிள்ளைகள், இந்த கடவுளுடைய சொந்தங்கள் என்கின்ற உணர்வோடு ஒன்று சேர்க்க வேண்டும். அப்படி இந்த ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது, இறையாட்சி இருக்கிறது. இந்த கடவுள் எப்போது நம்மை ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கு விவிலியம் காட்டுகின்ற ஒரு உண்மை. ஆகவே இந்த ஒரு ஒன்று சேர்த்தலுக்கு கடவுள் நம்மிடம் விரும்புவது, அதைத்தான் ஆசைப்படுவது, அதற்காக அவர் ஜெபிக்கிறார். நீங்கள் யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் இறைவேண்டல் எல்லாம் கற்றுக் கொடுப்பார். ஆனால் அவர் ஜெபித்ததாக சொல்லுகின்ற ஒரே பகுதி, எல்லா சீடர்களும் எல்லா மக்களும் ஒன்றாக இருப்பார்களாக, எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக. இந்த ஒரு வேண்டுதல் தான். இந்த ஒரு வேண்டுதல் நம்முடைய சமூகத்திலே நிலை பெற வேண்டும். ஆகவே யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அன்பினுடைய அடுத்த கட்டம் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த துன்பங்களுடைய நீட்சி, அதனுடைய லட்சியம் எல்லாரும் ஒரே குடும்பம் என்கின்ற உணர்வு.
நம்முடைய பங்கு குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய சாதாரணமாக வாழுகின்ற குடும்பங்களாக இருக்கலாம், அதை தாண்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுடைய கூட்டு பிணைப்பாக இருக்கலாம், அதை தாண்டி இந்த ஊர், இந்த சமூகம் என்கின்ற இந்த ஒரு பிணைப்பாக இருக்கலாம். இந்த பிணைப்பினுடைய அடித்தளம், அடிநாதம் அன்பு என்கின்ற பிணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பிணைப்பை தாண்டி அதில் வருகின்ற சவால்களை, இழப்புகளை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன். அதை தாண்டி எல்லோருமே ஒரே கனவோடு, ஒரே நம்பிக்கையோடு, ஒரே கடவுளுடைய முன்பாக ஒன்று சேர்ப்பது என்பது இன்றைய நாளினுடைய காலத்தின் கட்டாயம். காரணம், ஒன்று சேர்க்கவில்லை என்று சொன்னால் பலம் இல்லை, அது பலவீனம். ஒன்று சேர்த்தால் அது அழகு, ஒன்று சேர்த்தால் அது வலிமை, ஒன்று சேர்த்தால் அங்கே வளர்ச்சி, ஒன்று சேர்ந்தோமையானால் அது ஒரு முயற்சியினுடைய மாற்றத்தினுடைய துவக்கம். ஒன்று சேர்ந்தால் அதுவே நம்முடைய பங்கினுடைய அடையாளமாக மாறும், அதுவே வாழ்வினுடைய அர்த்தத்தை கொடுக்கும். இந்த ஒன்று சேர்த்தல் நம் சமூகத்தில் வளர்வதற்கு இறைவா, நான் என்னை இழக்க வேண்டும், நான் என்னுடைய வியாகுலங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் பிறருக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வில் வளர இறைவனிடம் அருள் வேண்டுவோம். ஆமேன்.